Very good morning, students. We are going to see Green Revolution, Pasumai Purachi. So those days we got to see so many chapters in this lesson, but now we are going to see very important topic in order to particularly in India. குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய இந்திய தாய் திருநாடானது முழுமையாக விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால் பசுமை புரட்சி என்பது மிக முக்கியமானன்னு சொல்கிறோம். பசுமை புரட்சி, ஸோ க்ரீன் ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி, நீல புரட்சி, இப்படி பலவிதமான புரட்சி இருக்குது. பட் இந்தியா பொறுத்த மட்டும் பசுமை புரட்சி என்பது விவசாயத்தில் ஏற்படக்கூடிய அபிரிதமான ஒரு வளர்ச்சி தான் பார்க்குறோன்னு சொல்கிறோம். The term was coined by, term means Green Revolution, William S. God in year 1968. ஸோ த க்ரீன் ரெவல்யூஷன்ங்கிற வார்த்தையை முதல்ல சொன்னவங்க யாருனாக்க வில்லியம் எஸ் காட் 1968. Then it was defined as the cumulative result of series of research, development, innovation and technology. ஸோ இந்த பசுமை புரட்சியை பற்றிய ஒரு தெளிவான கருத்தானது பலவிதமான அறிஞர்களுடைய ஒரு தொடர்ச்சியான ஆராய்ச்சி, அது சம்மந்தப்பட்ட கண்டுபிடிப்புகள், அதனால் ஏற்பட்ட வளர்ச்சி, இன்றைய நிலையில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் அப்ளிகபிள் ரிசர்ச் இன் த ஃபீல்ட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் ரிகார்டிங் அக்ரிகல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நவ் the transfer of initiatives agricultural, the production, I mean wheat and rice. ஸோ முதல்ல விவசாயத்துறையில் கண்டுபிடிக்கப்பட்டதையும் பார்க்கல. ஸோ கோதுமை மற்றும் அரிசின்னு பார்க்குறோம். that is the manifold worldwide, particularly in the development of countries அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குறிப்பாக பார்க்குறோம்னாக்க கோதுமை மற்றும் நெல் கண்டுபிடிப்பானது உலக அளவில் மிக வளர்ச்சியடைந்ததாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் உலக அளவில் பல தேசங்களில் இது சம்மந்தப்பட்ட கண்டுபிடிப்புகள் நடந்து கொண்டே இருந்தன. அப்படி பார்க்க உள்ள பிட்வீன் தி 1940s அண்ட் த லேட் 1960s. ஸோ 1940க்கும் 1960க்கும் பிறகு ஸோ இந்த நெல் ஆராய்ச்சி மற்றும் கோதுமை ஆராய்ச்சி பற்றிய விவசாய சார்ந்த அந்த ஆராய்ச்சியானது நடந்து கொண்டே இருந்தது பார்க்குறோன்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இது 1960s 1960 the third agriculture revolution is intensive plan of 1960s. ஸோ 1940 மற்றும் 1960க்கு மேலே உலகளாவிய விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி என்பது அறிவியல் முன்னேற்றம் அடைந்த பிறகு, அறிவியல் கண்டுபிடிப்பு முன்னேற்றம் அடைந்த பிறகு 1960 ஸோ அதாவது மூன்றாவது நிலையான ஒரு விவசாய வளர்ச்சியானது, ஒரு விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி, மிகப்பெரிய ஒரு பரிணாமமானது ஏற்பட்டது என்பதை நம்மளால் சொல்ல முடியும். டு இன்க்ரீஸ் த கிராப் ஈல்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ வளர்ச்சியடைந்த நாடுகளில் அதிகப்படியான நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு, அதிகப்படியான அறிவியல் தொழில்நுட்பத்தை கொண்டு புதிய நெல் ரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஸோ ஆஃப்டர் தி 1960s. ஸோ 1960க்கு பிறகு இப்படிப்பட்ட விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியானது ஏற்பட்டது என்கிறோம். ஸோ தட் இஸ் இதோடைய கீ ரோல் என்ன, முக்கியமான இதோடைய அதாவது ரோல், முக்கியமான பண்பு என்பதில் ஹை ஈல்டிங் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸு. ஸோ இந்த பசுமை புரட்சியோட முக்கியமான நோக்கம், முக்கியமான ஒரு கொள்கை, முக்கியமான தத்துவம்னு சொன்னோம்னாக்க அதாவது அதிக மகசூல் தரணும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்லணும். நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது பூச்சி தாக்காத, நோய் தாக்காத இப்படிப்பட்ட தாவர வகையானது கண்டுபிடிக்கப்பட என்பது இது முக்கியமான பணியாக இருந்துன்னு பார்க்குறோம். அண்ட் இன்க்ரீஸிங் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த அடிப்படையில் அதன் நவீனமாக்கப்பட்ட வளர்ச்சியடைந்த பாசன முறைகள் கையாளப்பட்டன்னு பார்க்குறோம். அதோடு மட்டுமல்லாமல் நல்ல அதாவது உயிரியல் சார்ந்த உரங்கள் அதாவது பயன்படுத்தப்பட்டன்னு சொல்கிறோம். தன் அப்ளிகேஷன் அண்ட் பெட்டர் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அது இதன் அடிப்படையாக வச்சு அதாவது அதிக மகசூல் தரக்கூடிய, நோய் எதிர்ப்பு தன்மை, நல்ல அதாவது விவசாயத்துக்கு தேவையான பாசன வசதி ஏற்படுத்தப்பட்டு அதாவது விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு மேலாண் மேற்கொண்டு இன்றளவும் நன்கு வளர்ச்சியடைந்ததுன்னு பார்க்குறோம். ஸோ த ஸ்கீம் பிகின் இன் மெக்சிகோ இன் 1940s. ஸோ இப்படிப்பட்ட
அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட புரட்சியானது, அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட வளர்ச்சியானது, விவசாய சம்மந்த வளர்ச்சியானது முதலில் 1940 ஸோ மெக்சிகோ நாட்டிலிருந்து புறப்பட்டதாக கருதப்படுகிறேன்னு சொல்கிறேன். அண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி த இன்ட்ரடியூஸ் இன் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதன் அடிப்படையில் இந்தியாவில் பல நகரங்களில் பல நாடுகளில் பரவ ஆரம்பிச்சுன்னு பார்க்குறோம். இந்தியா, ஏசியா, மிடில் ஈஸ்ட்டு அண்ட் லாட்டின் அமெரிக்கான்னு பார்க்குறோம். சரியா? ஸோ த கிரீன் ரெவல்யூஷன், த வேர்ட் ரெவல்யூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் காயின்ட் பை வில்லியம் எஸ்காட் 1968. ஸோ வென் த டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்க்கல 1950s அண்ட் லேட்டர் 1960s வெல் டெவலப்டு அண்ட் த பேசிஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் பார்க்கல ஹை ஈல்டிங், டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டு, வெரைட்டிஸு அண்ட் இன்க்ரீசிங் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸு அண்ட் ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன், பெட்டர் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் பார்க்குறோம். ஸோ தீஸ் ஸ்கீம் start Mexico in 1940s and was successfully introduced in part of India, Asia, Middle East and Latin America. Then Dr. B.P. Paul, the director of IRA, Indian Agriculture Research Institute, that is the one of the famous director of IARI, the request M.S. Swaminathan to arrange the Dr. N.E.P. Borlaug visit to India and obtain a wide range of dwarf wheat அப்படின்னு பார்த்தோம். ஸோ எம்எஸ் சுவாமிநாதன் வேண்டுகோளுக்கு இணங்க, அதாவது டாக்டர் N.E. பொர்லாக் அப்படிங்கிறவர் இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்து ஸோ அங்கு காணப்படக்கூடிய அதாவது குட்டை ரக கோதுமை ரகங்களை பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்டான்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கல நாரின் 10 டார்ஃப்னஸ் ஃப்ரம் மெக்சிகோ. ஸோ இது மெக்சிகோவிலிருந்து பெறப்பட்ட ஒரு நார்வின் 10 அப்படிங்கிற ஒரு கோதுமை வகை. இது ஒரு டார்ஃப்னஸ் ஜீன், அதாவது குட்டையாக வளரக்கூடிய அந்த கோதுமை ரகம்னு சொல்கிறோம். ஸோ நாரின் 10 இட்ஸ் அ கல்டிவபிள் ஃபவுண்ட் தட் நாரின் 10 டார்ஃபிங் ஜீன்ஸ் ஹவ் ஹை ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட். ஸோ த நாரின் 10 அப்படிங்கிற ஒரு குட்டை ரக கோதுமையானது அதில் ஒளிச்சேர்க்கையானது அதாவது வீதம் அதிகமாக நடைபெற்று கொண்டாருன்னு பார்க்குறோன்னு சொல்கிறோம். ஸோ பர் த யூனிட் லீஃப், அதாவது ஒரு யூனிட் லீஃபில் அதிகப்படியான ஒளிச்சேர்க்கை வீதமானது நடைபெற்றது. ஸோ அதனால் அதில் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். அண்ட் இன்க்ரீஸிங் ரெஸ்பிரேட்டரி ஆக்டிவிட்டி. ஸோ த ரேட் ஆஃப் ஃபோட்டோசின்சிஸ் அஸ் வெல் த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஆக்டிவிட்டிஸ் இஸ் இன்க்ரீஸ்னு பார்க்குறோம். அதாவது ஒளிச்சேர்க்கை வீதம் அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் சுவாசித்தல் வீதமும் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். தென் ஸோ தட் இஸ் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் 1 mark ஃப்ரம் தட் பேராகிராஃப்னு சொல்கிறோம். தென் Kanjiro Inashuka the select semi-dwarf wheat, அதாவது ரொம்ப ஹைட்டாக இல்லை, ரொம்ப டுவார்ஃபாம் இல்லை, ரெண்டுக்கு இடைப்பட்ட குட்டை ரகத்தை, சரியா, பிகம் நாரின் 10 அப்படின்னு சொன்னான்னு பார்க்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கலெக்ஷன் ஆஃப் டுவார்ஃப் வீட் ஃப்ரம் மெக்சிகோ 1960s to the introduced various part of the India and Asia and other countries பார்க்குறோம். And hereafter and Kanjiro and Inashuka the select semi-dwarf wheat variety that became நாரின் 10. ஸோ இதிலிருந்து அது குட்டை ரகத்துக்கும் அதாவது உயர்ந்த ரகத்துக்கு இடைப்பட்ட, அதாவது செமி குட்டை, கிட்டத்தட்ட குட்டையாகவும் இல்லை உயரமாகவும் இல்லை, இடைப்பட்ட உயரமுள்ள ஒரு கோதுமை தாவரத்தை நாரின் 10 அப்படின்னு சொன்னார் பார்க்குறோம். நாரின் 10 அதாவது கம்ப்ளீட்லி ஹைட்டு, நாட் கம்ப்ளீட்லி டுவார்ஃப், in between doll and dwarf, that is called semi dwarf. So in between doll, I mean height plant and dwarf plant. So tall plant and dwarf plant between the semi dwarf wheat. உயர்ந்த அதாவது கோதுமை ரகத்திற்கும் குட்டையான கோதுமை ரகத்திற்கும் இடைப்பட்டு காணப்படக்கூடிய ஒரு குட்டை ரகம் செமி டார்ஃப்னு சொல்கிறோம். He would have never that the semi dwarf genes would not only revolutionize the word of wheat but also revolutionize அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த செமி டுவார்ஃபுங்கிறது ஒரு பெரிய அதாவது ஒரு புரட்சி மட்டும் அல்ல, சரியா, புரட்சி மட்டும் இல்லை, அதே நேரத்தில் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்படும் சொல்கிறோம். The wheat also the help to the more serve then and billion lives from the hunger and starvation. ஸோ இந்த இப்படிப்பட்ட அதாவது மிக அதாவது குட்டையாதும் இல்லை ஓங்கியம் அதாவது உயரமாக இல்லை, இந்த இடைப்பட்ட அந்த கோதுமை ரகமானது மக்களுடைய சரியா அதாவது உணவு ஆதாரத்தில்
மிக முக்கியமாக பங்கேற்று சொல்லணும். குறிப்பாக அதாவது பசியால் வாடி இருக்கிறவர்களுக்கு மற்றும் பட்டினியாக கிடக்கிறவர்களுக்கு ஒரு முக்கிய ஆதாரமாக இருந்து பார்க்குறோம். ஹங்கிரி மீன்ஸ் பசி, ஸ்டார்வேஷன்ங்கிறது பட்டினி மற்றும் பசியால் வாடுவர்களுக்கு இந்த செமி குட்டை ரகமானது ரொம்ப பயன்பட்டதாக இருந்ததுன்னு சொல்கிறோம். இது ஒரு ரெவல்யூஷன் சொல்கிறோம், இது ஒரு புரட்சி. Then Mexico wheat they introduced in India 1963, and then here more than some other varieties are introduced, Sonara 64, Sona Alika and Kalyan Sona, the possessing a broad spectrum and resistance to the major biotic and abiotic condition சொல்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த 3 வெரைட்டியானது அதாவது உயிர் உள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளில் ரெசிஸ்டன்ஸு பாதுகாத்து வளரக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறதாக கருதப்படுன்னு சொல்கிறேன். அண்ட் சேம் அஸ் த வீட் MS சுவாமிநாதன் த ப்ரொடியூஸ் த ஃபஸ்ட் செமி டுவார்ஃப் ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதன் அடிப்படையாக வைத்து MS சுவாமிநாதன் ஒரு செமி டுவார்ஃப் ஃபெர்டிலைசரை செமி டுவார்ஃப் ஃபெர்டிலைசரை அவர் கண்டுபிடிச்சார்னு பார்க்குறோம். செமி டுவார்ஃப் ஃபெர்டிலைசரை பயன்படுத்தி ஒரு ஹைப்ரிடை ஒரு கலப்படத்தை உருவாக்கணும்னு பார்க்குறோம். அதாவது MS சுவாமிநாதன் கிட்டத்தட்ட அந்த சொனாரா 64, சொனாலிகா அண்டு கல்யாணா சொனா, ஸோ இதன் அடிப்படையில் இதை அமைப்பு ஒத்த ஒரு சுமை டுவார்ஃப் ஒரு ஃபெர்டிலைசரை ஒரு உற்பத்தி பண்ணார் பார்க்குறோம், ஒரு கலப்பினத்தை உற்பத்தி பண்ணார் பார்க்குறோம். ஸோ அதே நேரத்தில் அந்த உற்பத்தி பண்ணப்பட்ட கலப்படத்திற்கு குறிப்பாக ரைஸ், அது TNI அப்படின்னாக்க டைட்சன் நேட்டிவ் 1, குறிப்பாக அதாவது MS சுவாமிநாதனால் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு கலப்பின நெல் வகை. ஸோ விச் இஸ் லைக் அஸ் அதாவது சொனாரா 64 அப்படின்னு சொல்கிறோம். சொனாரா அதாவது MS சுவாமிநாதனால் உருவாக்கப்பட்ட அந்த குட்டை ரகமானது அந்த நெல்லானது எதை போன்று உள்ளதுனாக்க சொனாராவை ஒத்து காணப்படும் சொல்கிறோம். ஸோ தட் இஸ் இது ஒன் டைப் ஆஃப் ஒரு ஹைப்ரிட் அல்லது கலப்பின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ஏ செமி டுவார்ஃப் ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்ஸ் ஹைப்ரிட் வெரைட்டின்னு சொல்கிறோம். அதாவது என்னது, அந்த செமி டுவார்ஃப் ஃபெர்டிலைசரை ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹைப்ரிட் வெரைட்டின்னு சொல்கிறோம். இன் 1956 ஃப்ரம் தைவானிலிருந்து இது ஏற்படுத்தான்னு சொல்கிறோம். 1966 லேட்டர் பெட்டர் ஈல்டிங் செமி டுவார்ஃப் வெரைட்டி ஆஃப் ரைஸ் ஜெயா அண்ட் ரட்னா டெவலப்ட் இன் இந்தியா. இதன் பிறகு MS சுவாமிநாதனுக்கு பிறகு 1966 இந்த செமி டுவார்ஃப் ரைஸ் வெரைட்டியானது ஜாயா அண்ட் ரட்னா இவர்களால் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். சரியா? ஸோ ஆல் த பாயிண்ட் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் public examination. You have to make a 1 mark, 3 mark and as well as the neat responsive question in that area. So you must be well and good prepared. Thank you very much.